வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வாஷிங்டனிடம் பல மாதங்களாக வேண்டுகோளின் பின்னர் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள் ஆழமான தாக்குதல்களை அனுமதிப்பதற்கு ஆதரவாக மூலோபாய ஊசியை நகர்த்த தொடங்கலாம் என்று உக்ரைனுக்கு கடந்த வாரத்தில் ஒரு மெல்லிய நம்பிக்கை இருந்தது. இப்போது வரை அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை உக்ரைன் தனது எல்லைக்கு அப்பால் குறுகிய தூரத்தில் உள்ள ரஷ்ய இலக்குகளை தாக்க பயன்படுத்தவே அமெரிக்கா அனுமதித்துள்ளது. இப்போது உக்ரைனுக்கு வாஷிங்டனில் இருந்து சற்று பிரகாசமான ஒளி தெரிய தொடங்கியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் செய்தியாளர்களிடம் பேசிய போது உக்ரைன் அமெரிக்க ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்த புவியியல் கட்டுப்பாடுகளை அவர் நீக்குவாரா என்று கேட்டபோது, நாங்கள் இப்போது அதை சிறிது சிறிதாக செய்து வருகிறோம் என்றார். அதற்கு மேல் அவர் விளக்கமாக எதையும் தெரிவிக்கவில்லை. அதே நாளில் அவரது ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமியுடன் இணைந்து லண்டனில் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் இந்த வாரம் உக்ரைனுக்கு ஒரு கூட்டு விஜயத்தின் போது உக்ரைனின் கோரிக்கைகளை மிகவும் உன்னிப்பாக கேட்டு ஆவண செய்ய முயற்சிப்போம் என்றார். பைடன் மற்றும் பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஆகியோர் வெள்ளிக்கிழமை இந்த பிரச்சனையை தொலைபேசியில் விவாதிக்க இருந்தனர். விவாதித்தார்களா? முடிவு என்ன என்பது இந்த காணொலியில் நாம் தயாரிக்கும் நேரம் வரை வெளியிடப்படவில்லை. போர்க்கள நிலைமைகளின் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து எமது நிலைப்பாடுகளை மாற்றியமைத்துள்ளோம், இனியும் மாற்றியமைப்போம் என்று பிளிங்கன் கூறினார். அமெரிக்க செனட்டின் வெளியுறவு குழு தலைவர் மைக்கேல் மெக்கால் ஒரு படி மேலே சென்றார். கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட செய்தியை உக்ரைனுக்கு பிளிங்கன் வழங்குவார் என்று தாம் நம்புவதாக கூறினார். இங்கு நான் பார்த்தது மற்றும் நான் கேள்விப்பட்டதை வைத்து சொன்னேன். அதுதான் பிளிங்கன் உக்ரைனுக்கு கொடுக்க போகும் செய்தி. உக்ரைனியர்கள் அமெரிக்க ஆயுதங்களை எல்லை தாண்டி ரஷ்யாவுக்குள் ஆழமாக பயன்படுத்தலாம். அது எனக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருந்தது என்று மெக்கால் கூறினார். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் கொள்கையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று பல மாதங்களாக வலியுறுத்திய பின்னர் நேற்று வெள்ளிக்கிழமை கூறிய போது 300 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டு இராணுவ தந்திரோபாய ஏவுகணைகளை உக்ரைன் ரஷ்யாவுக்குள் பயன்படுத்த விரும்புகிறது. காரணம் போரின் போக்கு அப்படி இருக்கிறது என்று கூறுவதுடன் நிறுத்தி கொண்டார். இந்த கூற்றுக்கள் வாஷிங்டனில் இருந்து தொனியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை காட்டுகிறது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வியாழக்கிழமை நேட்டோ நாடுகள் ரஷ்யாவுக்குள் ஆழமான தாக்குதல்களை அங்கீகரித்தால் அவர்கள் போரில் நேரடியாக ஈடுபடுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோம் என்று கூறினார். இந்த ஆயுதங்களால் ரஷ்யாவை தாக்க உக்ரைனிய ஆட்சியை அனுமதிப்பதா இல்லையா என்பது இங்கு முக்கியமான கேள்வி அல்ல. நேட்டோ நாடுகள் நேரடியாக ரஷ்யாவுடன் இராணுவ மோதலில் ஈடுபடுகின்றனவா இல்லையா என்பதே இங்குள்ள முக்கிய கேள்வி என்று புட்டின் ரஷ்ய அரசு தொலைக்காட்சிக்கு தெரிவித்தார். இந்த முடிவு எடுக்கப்பட்டால் உக்ரைன் போரில் நேட்டோ நாடுகள், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் நேரடியாக ஈடுபடுவதை தவிர வேறொன்றும் இல்லை என்ற புட்டின் அதற்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை தெரிவிக்கவில்லை. ரஷ்ய கப்பல்களை மூழ்கடிக்கவும், ரஷ்ய பீரங்கிகளை தாக்கவும், ரஷ்ய விமானங்களை வீழ்த்தவும், ரஷ்ய டேங்களை அகற்றவும் மேற்கத்திய ஆயுதங்கள் போரின் தொடக்கத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டன. நேட்டோ நாடுகளும் உக்ரைனிய ஆயுதப்படைகளுக்கு இலக்கு ஒருங்கிணைப்புகளை வழங்கியுள்ளன. ஆனால் நேட்டோ துருப்புகள் இப்போது நேட்டோ தயாரிப்பு ஏவுகணைகளை ரஷ்யாவுக்குள் ஏவுவார்கள் என்று புட்டின் கூறினார். மேலும் இது போரில் ஒரு மத்திய விரிவாக்கத்தை குறிக்கிறது என்பதுடன் அவர் நிறுத்தி கொண்டார். ரஷ்யாவுக்குள் மேற்கு நாட்டு தயாரிப்பு நீண்ட தூர ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டால் ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என்று ரஷ்ய ஆதரவு ஊடகங்கள் தொடர்ந்து கூறி வருகிறது. ஆனால் CIA இயக்குனர் வில்லியம் பெர்ன்ஸ் மாஸ்கோவின் அச்சுறுத்தல்களுக்கு குளிர்ந்த நீரை ஊற்றினார். பெர்ன்ஸ் கூறிய போது புட்டின் வாழ்வெட்டுகளில் திறமைசாலி. அவர் அவ்வப்போது வாழ்வெட்டுகளை தொடரப் போகிறார். அந்த வாழ்வெட்டுக்கு நாம் பயப்பட முடியாது. தந்திரோபாய அணு ஆயுதங்களின் பயன் மதிப்பீட்டு நிராகரிக்கப்பட்ட போரின் தருணத்தை ரஷ்யா ஏற்கனவே கடந்து விட்டது என்றார். 2022ஆம் ஆண்டு இலையுதிர் காலத்தில் தந்திரோபாய அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான உண்மையான ஆபத்து இருந்ததாக நான் நினைக்கிறேன் என்று பெர்ன்ஸ் கூறினார். ஒரு வெற்றிகரமான உக்ரைனிய எதிர் தாக்குதல் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் பிற்பகுதியிலும் செப்டம்பர் தொடக்கத்திலும் வடக்கு கார்கிவ் பகுதியிலும் ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து குறைந்தது 8000 சதுர கிலோமீட்டர்களை உக்ரைன் இராணுவம் மீட்டது. அந்த ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி உக்ரைனின் டினிப்ரோ ஆற்றின் வழியாக வேகமாக முன்னேறி வலது கரையில் இருந்த சுமார் 30,000 ரஷ்ய துருப்புக்களை துண்டித்து விடுவதாக அச்சுறுத்தியது. ரஷ்ய ராணுவம் தெற்கு கெர்சன் பிராந்தியத்தில் 1170 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கைவிட்டு பின்வாங்கியது. கிழக்கு டொனட்ஸ் பிராந்தியத்தில் 700 சதுர கிலோமீட்டருக்கும் ஆழமான பகுதியை ரஷ்யா இழந்தது. பெர்ன்ஸ் மேலும் கூறிய போது, அதுதான் ரஷ்யா தந்திரோபாய அணு ஆயுதங்களை பயன்படுத்த அதிக சாத்தியம் இருந்து காணப்பகுதி.
ஆனால் உக்ரைனில் ரஷ்யா தந்திரோபாய அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது மிக தெளிவாக ரஷ்யாவுக்கு எடுத்து கூறப்பட்டது. விளைவுகளை ரஷ்யாவும் மிக தெளிவாக புரிந்து கொண்டது. உக்ரைனில் தந்திரோபாய அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதில்லை என்ற முடிவை புட்டின் எடுத்தார். அதன் பின் அவர் மீண்டும் அந்த தேர்வை கையில் எடுப்பார் என்று நான் நினைக்கவில்லை. நாம் தேவையில்லாமல் பயமுறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அணு ஆயுத பிரயோகம் என குரல்கள் அவ்வப்போது ரஷ்யாவிலிருந்து ஒலிக்கும். அவை வெறும் குரல்கள் மட்டுமே என்பதை நாம் உறுதியாக தெரிந்து கொண்டுள்ளோம். காரணம், புட்டின் தந்திரோபாய அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் உக்ரைனை விட ரஷ்யாவுக்கு அதிக சேதம் ஏற்படும் என்பதை புரியாதவர் அல்ல புட்டின் என்றார். அமெரிக்கா ரஷ்யாவுக்கு கூறியதாக அவர் தெரிவித்த தெளிவான செய்தி என்ன? உக்ரைனில் தந்திரோபாய அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் ரஷ்யாவுக்கு அதிக சேதம் எப்படி ஏற்படும் என்பதை அவரும் விளக்கவில்லை. ஐரோப்பாவில் அமெரிக்க படைகளின் முன்னாள் தளபதியான ஜெனரல் பென் ஹாட்ஜஸ் பேர்ன்ஸின் மதிப்பீட்டை ஏற்றுக்கொண்டார். கடந்த மாதம் உக்ரைன் ரஷ்யாவுக்குள் படையெடுத்து சென்று ரஷ்ய பிரதேசங்களை ஆக்கிரமித்தது ரஷ்ய இராணுவ கோட்பாட்டின்படி ஒரு அணு ஆயுத பதிலடியை ரஷ்ய அரசியலமைப்பு சட்டப்படி சட்டபூர்வமாக தூண்டியிருக்க முடியும் என்று அவர் கூறினார். ஆனால் அது நடக்கவில்லை. இங்கே நாம் இப்போது முழு அளவிலான உக்ரைன் படையெடுப்பிலிருந்து 2.5 ஆண்டுகள் மற்றும் ரஷ்யாவின் அசல் படையெடுப்பிலிருந்து 10 ஆண்டுகள் நாங்கள் பல சிவப்பு கோடுகளை கடந்து விட்டோம். உக்ரைன் ரஷ்யாவுக்குள் உள்ளது மற்றும் ரஷ்யாவால் எதுவும் செய்ய முடியாது என்று ஹாட்ஜஸ் கூறினார். எனவே இது வெள்ளை மாளிகையிலும் வேறு சில தலைநகரங்களிலும் உள்ள அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுகளை அளிக்க தொடங்கும் என்று நான் நம்புகின்றேன். அணு ஆயுதம் ரஷ்யாவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இராணுவ நன்மையினை உருவாக்கும் விதத்தில் உக்ரைன் போர்க்களத்தில் எந்த இடமும் இல்லை என்று ஹாட்ஜஸ் கூறினார். மேலும் அணு மாசுபட்ட போர்க்களத்தை சரியாக அணுகுவதற்கு பயிற்சி பெற்ற மற்றும் ஒழுங்காக சீரமைக்கப்பட்ட துருப்புக்கள் ரஷ்யர்களிடம் இல்லை என்றார். மேலும் இது ரஷ்யாவை ராஜதந்திர ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தனிமைப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். புட்டினிடம் சீனர்களும் இந்தியர்களும் அணு ஆயுதம் வேண்டாம் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள். அவ்வாறு செய்தால் பேரழிவு விளைவுகள் ஏற்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். தாய்நாடு அழிய போகிறது போல் இருந்தால் ரஷ்யர்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு பெரிய படையெடுப்பு அல்லது நேட்டோவால் ஒரு பெரிய படையெடுப்பு அச்சுறுத்தல் இருந்தால் மட்டுமே அணு ஆயுதம் பற்றி நினைத்து பார்ப்பார்கள். அதுவே நீண்ட காலமாக ரஷ்யர்களின் கோட்பாடு. ரஷ்யர்களுக்கு அணு ஆயுதங்களால் வாய்மூல எச்சரிக்கைகளில் தொடர்ந்து பயன்படுத்துவதே ஒரே பலன். அதற்கு மேல் தற்சமயம் அணு ஆயுதத்தால் வேறு பயன்கள் இல்லை என்றார் ஹாட்ஜஸ். மொத்தத்தில் புட்டின் பற்றி அமெரிக்காவிடம் ஒரு தெளிவான கணிப்பு இருக்கிறது என்பதும் புரிகிறது. அந்த கணிப்பீட்டின் அடிப்படையில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள் ஆழமான தாக்குதல்களை நடத்துவதை அமெரிக்கா அனுமதிக்கலாம் என்பதும் புரிகிறது.